வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் 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 பத்ரி ஹாய். பிரேத்தம் வந்திருக்காரு. அப்படியே பயங்கர ஸ்மைலோட வந்திருக்காரு பிரேத்தம். பிரேத்தம் ஒரு மச் நீடட் வின்னு சொல்றதை விட இதை வின்ன வந்து செலிப்ரேட் பண்றதா இல்ல வின்னு சொல்றதா இதை ஒரு ரிலீஃப்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆன் தி போர்டு. பிரேத்தம் ஹாப்பியா? டெஃபினெட்லி ஹாப்பி பத்ரி. ஆஃப் த மார்க் பெரிய விஷயம் அது. as a batsman you know of getting off the mark ஒரு நல்ல ஃபீலிங் எப்பவுமே. யா ஆஃப் கோர்ஸ். என்னதான் நம்ம 100 ரன் அடிச்சாலும் 0 to 1ன்றது பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது பிரேத்தம். அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணாங்க. அது டெஃபினட்டா ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லியே ஆகணும் இல்லையா? அப்சல்யூட்லி பத்ரி. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது. எப்பவுமே நம்ம நிறைய வந்து கிரிட்டிக்கலா இருந்திருக்கோம்னா பிகாஸ் we want good for the team. ஸோ நம்ம ஆதங்கத்தை இங்க விடுறோம். பட் நிறைய பாசிட்டிவ்ஸ் இன்னைக்கு. அதை we should definitely start off. நீங்க கிரவுண்ட்ல இருந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்க அப் க்ளோஸா பாத்தீங்க சஞ்சுவோட நாக் எப்படி இருந்தது? ஹவு டிஃபரெண்ட் வாஸ் சஞ்சு டுடே கம்பேர்ட் டு தி ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ்? ஆக்சுவலி கிரவுண்ட்ல நான் ஸ்ரீராம் அஃப்கோர்ஸ் எனக்கு நல்ல நண்பர். அவரோட போய் நான் பேசினேன். அவரோட பேசின போது அவர் என்ன சொன்னார்னா, அதாவது மேட்சுக்கு முந்தின நாள் சஞ்சு பிராக்டிஸ்க்கே வரலையாம். அதுக்கு முந்தின நாள் சஞ்சு வந்து 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இண்டோர் நெட்ஸ்ல போய் ட்ரில்ஸ் பண்ணாராம். அதுக்கப்புறமா சென்டர் விக்கெட்ல வந்து நல்லா அடிச்சு ஹிட்டிங் பிராக்டிஸ் பண்ணாராம். ஒரு 3 மணி நேரம் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அது மேட்சுக்கு முந்தின நாள் he took completely off, that he didn't come to the ground அப்படின்னு ஒரு ஆஃப் எடுத்திருக்காரு. பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஆடிருக்காரு. ஸோ ஹி வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட், நம்பர் 1. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல நான் பார்த்தது எனக்கு ஒரு தெரிஞ்சது பிரேத்தம், ரொம்ப காமா இருந்தாரு. நீங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நீங்க ஒரு கால்ஃபர், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹி வாஸ் பிரீதிங், ஹி வாஸ் ரிலாக்ஸ்ட். அதாவது ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்டாவே இல்லை. மேபி அந்த ஒரு பிராக்டிஸ், அந்த ஒரு ரெக்கவரி அதனாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்ல ஷார்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது சேப்பாக்ல எந்த இடத்துல அடிக்கணும், ஓவர் கவர்ஸ் ரொம்ப நல்லா அடிச்சாரு. லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னருக்கு எதிராக ஃபுல் ஷாட் நல்லா அடிச்சாரு. தி வே ஹி பேஸ்ட் திஸ் இன்னிங்ஸ், ஐ திங்க் ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் பிரேத்தம். இன்ஃபேக்ட் சஞ்சுக்கே ஒரு ரிலீஃப் இருக்கும்ல, ஏன்னா அவரும் சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு நாக் விளாடல, சேப்பாக்ல அடிச்சு வின் பண்ணி கொடுத்தது சிஎஸ்கேக்கு ஒரு ரிலீஃப், சஞ்சுக்கும் ஒரு பிக் ரிலீஃப். இட்ஸ் a very very positive thing நினைக்கிறேன் நான். அப்சல்யூட்லி. ஏன்னா அவரு மேலே ஒரு பிரஷர் சொல்லிருக்க மாட்டாரு. இஸ் கமிங் ஆஃப் a tremendous வேர்ல்ட் கப். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் நடந்துடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அங்க வந்து நேச்சுரலி ஹி இஸ் ஹியூமன். அந்த வேர்ல்ட் கப் ஒரு எவ்வளவு பெரிய ஹை வேர்ல்ட் கப் இவர் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அங்கேருந்து திரும்ப இமீடியட்டா ஐபிஎல் ஆரம்பிக்கிறது கஷ்டம் தான். மென்டலி கொஞ்சம் ஜேடடா இருந்திருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ்ல அது தெரிஞ்சது. பட் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாரு. கொஞ்சம் ஈஸியா ஆடினாரு. ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. வாட்சிங் ஆன் டிவி, நான் கிரவுண்ட்ல பார்க்கல. பட் ஃபோர்ஸ் பண்ணல. ஹி லெட் தி கேம் கம் டு ஹிம். அதுதான் ஐ தாட் வாஸ் தி பெஸ்ட் திங் இன்னைக்கு அவர் பண்ணது. மாத்ரேவோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது பிரேத்தம். ஐ திங்க் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பைன் டெஃபினட்டா. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஆக்சுவலி மாத்ரே வாஸ் ஓவர்டேக்கிங் சஞ்சு. ஒரு அக்ரெசிவ் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாரு ஆயுஷ் மாத்ரே. எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு பிரேத்தம். ஐ திங்க் ஷார்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ரியலி குட். அவரோட வயசுக்கு அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காவும் இருக்காரு. பேட் ஸ்பீட் நல்லா ஜெனரேட் பண்ணாரு. அப்கோர்ஸ் ஒரு வைபவ் சூரியவன்ஷி அளவு இல்லைனாலும் ஐ திங்க் ஒரு நல்ல பேட் ஸ்பீட் அண்ட் பவர் ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருக்கு. அண்ட் ஹி சீம்ஸ் டு பி ஒன் டு ஸ்டே. டெஃபினட்டா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமா இருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் பிரயத்னம் பண்ணாங்க சிஎஸ்கே. ஆயுஷ் மாத்ரேவை புல் அவுட் பண்ணாங்க. ரிட்டையர்ட் ஹர்ட் பண்ணிட்டு சிவம் டுபே கடைசியில எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டிசிஷனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? மேபி டக் அவுட்ல இருந்து they felt he was getting tired. என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஹியூமிலிட்டி இருந்திருக்கும். He was striking at 163 பத்ரி. ஆனா அந்த 163 ஸ்ட்ரைக் ரேட்லாம் அந்த காலத்துல ஃபெனாமினல். இப்ப லாஸ்ட் ஓவர்ஸ்ல நீங்க 163 ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா உங்களை ரிட்டையர் அவுட் பண்ணிடுறாங்க. மேபி the bar is set very high, saying நீங்க you have to do more. And Dubey வந்து he finished at 200. ரைட் டெசிஷன் இன் தி எண்ட். அந்த ரன்ஸ் வந்தது. பட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க சஞ்சுவும் சரி மாத்ரேயும் சரி. மேபி பிகாஸ் தேர் கெட்டிங் டயர்டா என்னன்னு தெரியல. பட் ஐ திங்க் தட் இஸ் அ கால். அது நீங்க இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். பட் ஐ திங்க் இட் வாஸ் ரைட் கால். அண்ட் ஸ்டில் 163ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒன்னும் ரொம்ப ஸ்லோ ஒன்னும் போயிட்டு இருக்கல. பட் தே வாண்டட் மோர். பிரீவியஸ் பேட்டிங்கே வரல பத்ரி. இன்னைக்கு மறக்காதீங்க, பிரீவியஸ் பேட்டிங் வரல. தூபே வந்தாரு. அந்த டைம்ல பிரேவிஸ் வந்திருக்கலாமா? டிட் யூ திங்க் தட் அந்த டைம்ல பிரேவிஸ் வந்திருக்கலாம்? இன்ஃபேக்ட் நான் வந்து அவ்வளோ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சப்புறம் அப்பவே நான் பிரேவிஸ் ஒரு துபே எதிர்பார்த்தேன். அந்த 8th ஓவர்ல விக்கெட் விழுந்தோடனே நான் அப்பவே பிரேவிஸ் துபே எதிர்பார்த்தேன். பட் எஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ரைட். நான் டெஃபினட்டா இவரை ரிட்டையர் அவுட் பண்ணேன்னா பிரேவிஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.
பட் மேபி தே வென்ட் ஃபார் தட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அந்த லெஃப்ட் ரைட் அப்சஷன் எல்லா டீம்ஸுக்கும் இருக்கு. அதனால போனாங்களா என்னன்னு தெரியல. பட் ஐ Correct. திங்க் Brevis has more tools to hit the pace bowlers. அதுல டவுட்டே Yes. கிடையாது. I would have preferred Brevis there. நானும் பர்சனலி பாத்தீங்கன்னா டெவால் பிரெவிஸ் தான் உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்தேன். பட் தென் நாட் டு பி. ஐ திங்க் ரெண்டு பேருமே கரெக்ட். எனக்கு என்னமோ அந்த ஒரு ஸ்லோ டவுன் ஆனதுக்கு காரணம் சாம்சன் அண்ட் மாத்ரே அவங்களோட ஒரு டயர்ட்னஸ் தான் நான் நினைக்கிறேன், தவிர லேக் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு நான் டெஃபினட்டா சொல்ல மாட்டேன். மேபி இட் வாஸ் ஒன்லி த டயர்ட்னஸ். அண்ட் கமிங் டு மூவ் ஆன் பண்ணும்போது பிரேத்தம் த 11 நான் வந்து ஆனஸ்டா என்ன ஃபீல் பண்றேன்னா சிஎஸ்கேவோட பெஸ்ட் 11 இதான், பெஸ்ட் காம்பினேஷன், பெஸ்ட் 11 இதான். அது வந்து எதுலலாம் தெரிஞ்சதுன்னா போலிங் காம்பினேஷன் நல்லா இருந்தது, பேட்டிங் ஆர்டர் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஃபீல்டிங் இந்த சிஎஸ்கே டீம் இந்த மாதிரி ஃபீல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மளும் இந்த சேனல்ல நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தோம் இதுதான் இந்த 11 விளாடணும் அப்படின்னு பிரேத்தம். நான் கிரெடிட் எடுக்க விரும்பல, பட் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன், பெஸ்ட் 11. சிஎஸ்கே இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். And I think more importantly, Badri, they were switched on. நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட்டம் சரி, செகண்ட் மேட்ச் ஆட்டம் சரி, இந்த பாடி லாங்குவேஜ் சரியா இருக்குல்ல. எஸ்பெஷலி இந்த தேர்ட் மேட்ச் பெங்களூர்ல அவங்க 230 அடிச்ச உடனே அவர் 240 மறந்து போச்சு. அவ்வளோ அடிச்சிட்டாங்க, எனக்கு மறந்து போச்சு எவ்வளோ அடிச்சாங்க எக்ஸாக்டான்னு. அந்த பாடி லாங்குவேஜே சரியா இருக்கலாம் இந்த கேம் ஆஃப் த ஃபீல்ட். பட் இன்னைக்கு there was a spring in the step. பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் பத்தி நம்ம சொன்னோம். குர்ஜப், ஐ திங்க் பாலா இருந்தாரு, வி டாக்ட் அபவுட் இட். குர்ஜப்னீத் சிங் ஆடணும்னு சொன்னோம். அண்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண இன்னைக்கு ரெண்டு பேரு. எஸ், சாம்சன் அடிச்சாரு, மாத்ரே அடிச்சாரு. 2 people really impressed me. ஜேமி ஓவர்டன் அண்ட் குர்ஜப்னீத் சிங் பத்ரி. அந்த ஹார்ட் லென்ஸ் போட்டாங்க. இது நான் பாலா கிட்ட ரைஸ் பண்ணேன். ஹார்ட் லென்ஸ் போட்டுட்டு இருந்தாரு டிம் டேவிட்டுக்கு. எதுக்குங்க அவர் வைடா போட்டாரு? இன்னைக்கு அந்த வைட் யார்க்கர் கலட்டா பண்ணாம ஹார்ட் லென்ஸ் போட்டாங்க ரெண்டு பேரும், குர்ஜப்னீத்தும் சரி, இவரும் சரி, ஓவர்டனும் சரி. அண்ட் இட் வாஸ் a ரெட் சாயில் பிச். ஸோ நல்ல பவுன்ஸ் இருந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. குட் bowling பிளான்ஸ். அண்ட் இந்த 2 biggest positives எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஓவர்டன் அண்ட் குர்ஜப்னீத். டவுட்டே இல்ல. ஐ திங்க் நான் அங்க பிட்ச்ல இருந்தேன், நானும் அப்படியே தான் பிட்ச் ரிப்போர்ட் கொடுத்தோம். இந்த பிட்ச் வந்து ஒரு ரெட் சாயில் விக்கெட் பிரேத்தம். ரெட் சாயில் அதாவது செம்மன் விக்கெட். செம்மன் விக்கெட் எப்போதுமே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா கணிச்சாங்க. ஸோ இந்த ரெட் சாயில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சு குர்ஜப்னீத் சிங் நல்லா அந்த ஹார்ட் லென்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நல்ல பேஸ்ல போட்டாரு. இன்ஃபேக்ட் மில்லர், அவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன், அவருக்கே வந்து பேஸ்ல வந்து கிளவுல வந்து இச்சுது. அந்த மாதிரி போட்டாரு குர்ஜப்னீத் சிங். மறுபக்கம் ஓவர்டன் செம இம்ப்ரெஸ். நானும் கன்சிஸ்டன்டா 140+ போடுறாரு. அந்த ஒரு என்ன சொல்றது, பிரேக் த்ரூஸ் அவருக்கு வந்து நல்லா மூவ் ஆன் பண்ணாரு பிரேத்தா. போன மேட்ச் மறக்காதீங்க, 30 ஓவர் அடிச்சிட்டாங்க ஒரே ஓவர்ல. பட் இந்த வாட்டி இந்த ரவுண்ட் விக்கெட், இந்த ஆங்கிள் அதெல்லாம் பண்ணல, சிம்பிளா வச்சாரு அவரோட டாக்டிக்க. ஐ திங்க் இட் வாஸ் குட் டு சி ஓவர்டன் அண்ட் குர்ஜப்னீத் நல்ல செலக்ஷன். அகில் ஹுசைனும் நான் கிரெடிட் கொஞ்சம் கொடுப்பேன் பிரேத்தம். 2 ஓவர் போட்டாரு, 20 தான் கொடுத்தாரு பவர் பிளேல. he was not so bad. அந்த ஒரு இன்ஸ்விங்கர் நல்லா போட்டாரு. he took a really good catch also. So overall நம்ம சொன்ன காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு bowlingல. Absolutely. And அகில் ஹுசைன் ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பத்ரி. அவரோட he earns his living பவர் பிளே ஸ்பெஷலிஸ்டா போய் எல்லா லீக்லயும் ஆடி அவர் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் ஆடுறக்கணும்னு தோணுது. நீங்க சொல்லலாம் ஒரு விக்கெட் எடுக்கல, 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்தாருன்னு. பட் ஐ திங்க் தட் ஸ்டார்ட் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையவே லீக் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் நீங்க சொன்னது ஐ அக்ரி வித் யூ. இது சீம்ஸ் டு பி த பெஸ்ட் காம்பினேஷன். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு பத்ரி. ஆனா ஒரே ஒரு ஏரியா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ். நான் இப்பவும் சொல்றேன், பெஸ்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு மாத்ரே அண்ட் சாம்சன் தான். இன்னைக்கு கூட ருத்துராஜ் வந்து 19 balls பவர் பிளேல வந்து சாம்சன் ஆடினார். ருத்துராஜ் 17 balls பவர் பிளேல 15 ரன். சாம்சன் இன்னைக்கு வந்து அந்த ரிதம்ல இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்கோர் வந்திருக்காது. இன்னைக்கு வந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. அந்த பவர் பிளே கேபிட்டலைஸ் பண்ணாம 100 நாள் வந்து தப்பிக்க முடியாது. ஐ ஸ்டில் ஃபீல் மாத்ரே இஸ் பெட்டர் சூட்டட். அந்த பவர் பிளேல வந்து அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. ஹி கோஸ் ஃப்ரம் ball 1. ருத்ராஜ் இன்னும் பழைய ருத்ராஜா வரல. அவர் நம்பர் 3ல வரணும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் ஓப்பனிங் போய் ஹீஸ் ஜஸ்ட் டேக்கிங் டூ மெனி பால்ஸ் அண்ட் அந்த இன்டென்ட் வர. நீங்க மற்ற டீம் பாத்தீங்கன்னா 6 ஓவர்ல 97, இன்னைக்கு வந்து சன்ரைசர்ஸ் 6 ஓவர்ல 107 அடிச்சாங்க. ஸோ நீங்க 6 ஓவர்ல 6வது கிரேட். பட் ஐ திங்க் 20 ரன்ஸ் டேபிள்ல விட்டாங்க மாத்ரே அனுப்பாம. என்னோட கருத்து அதுதான். மிச்ச டீம்லாம் வேற ஒரு ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க, சிஎஸ்கே வேற ஒரு ரேட்ல விளையாடுறாங்க. பட் எனக்கு என்னமோ அது மாத்த மாட்டாங்கன்னு தோணுது பிரேத்தம். மாத்த மாட்டாங்க. நம்மளும் சொல்லிட்டே இருக்கோம். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா ஹேப்பன். ஒண்ணு என்னன்னா சிஎஸ்கே ஆல்ரெடி மாத்த மாட்டாங்க, இப்ப வின் வேற பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் திஸ் காம்பினேஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஒரு பக்கம் ருத்ராஜுக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னா டாப் 3ல அவரை தவிர மீதி 2 பிளேயர் நல்லா ஆட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமா அவருக்கு இப்போதைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அது மோரர்லெஸ் எனக்கு என்னமோ நடக்கும் அப்படின்றது எனக்கு தோணல. பட் ருத்ராஜை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் பேசணும். அவரோட கேப்டன்சி நல்லா இருந்தது பிரேதம். ஐ திங்க் ஹி மேட் சம் குட் சேஞ்சஸ் இந்த வாட்டி. மேபி
அவங்க அவரை உட்காத்தி வச்சு பேசியிருக்காங்களா? ஐ திங்க் மேபி ஸ்ரீதரன் ஸ்ரீராம், மைக்கேல் அசி, ஸ்டீபன் ஃபிளமிங் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புத்ராஜ் உட்காத்தி வச்சு இவனுக்கு இங்க கொடு அப்படிங்கிற மாதிரி. அகில் ஹுசைனுக்கு 2 ஓவர் பவர் பிளேல தான். அதுக்கப்புறம் அவர் போடவே இல்லை. கம்போஜ், கலீல் அஹமத் இவங்க தான் பவர் பிளே ஆப்ஷனு. முடிஞ்ச கையோட 6வது ஓவர் முடிஞ்ச கையோட 7வது ஓவர்ல குர்ஜப்ரீத் சிங். அதுக்கப்புறம் ஓவர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் டு எண்ட் ஓவர்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு அவருக்கு கொடுத்து வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீ கொடுப்பா, வேற எதுவும் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவரும் அதை ஃபாலோ பண்றாரு. கிவிங் கிரெடிட் டு ருத்ராஜ். ஐ திங்க் இஸ் bowling சேஞ்சஸ் வேர் ஆல்சோ குட் இந்த ஒரு மேட்ச்ல பிரீத்தம். இல்ல நான் ருத்ராஜோட கேப்டன்சியை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கேன். இந்த மேட்ச் நல்லா பண்ணாரு. அப்கோர்ஸ் நான் அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் பத்தி நீங்க பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்சே கொடுத்துருக்கலாம் அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு. பட் எனிவே ஆஃப்டர் ஸ்டார்ட் கொஞ்சம் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் த பேட்டிங் இஸ் பெட்டர் தென் த bowling. அங்கதான் நீங்க அந்த ரன்ஸை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணணும். 20 ரன் அபவ் பார் நீங்க அடிச்சே ஆகணும். அண்ட் குட் டு see a complete டீம் எஃபர்ட் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த போஸ்ட் மேட்ச் கேப்டன்ஸ் மீட்ல அவர் bowling doesn't have X factor அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் a big statement அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரம் த கேப்டன். பட் அவரோட bowling சேஞ்சஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மூவிங் ஆன் பிரீத்தம், அடுத்த மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட. ஒரே பாசிட்டிவ் என்ன தெரியுமா? சிஎஸ்கேக்கு கீழே பாட்டம்ல இருக்கிற டீம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு வெற்றிக்கு அப்புறம் வேற சென்னை சூப்பர் கிங்ஸ் வராங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஒரு மேட்ச் நடக்க போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட. எனக்கு இது சொல்றதுக்கே ஒரு ரிலீஃபா இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஆர் கோயிங் அஸ் ஃபேவரிட்ஸ். நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை சொல்ல முடியல இப்போ. டெஃபினட்டா சிஎஸ்கே ஆர் கோயிங் அஸ் ஃபேவரிட்ஸ். அதுல டவுட்டே இல்லை. உங்க பேட்டிங்ல எக்ஸ் ஃபேக்டர் வந்துட்டாரு டீம்ல. தட் இஸ் டிவால் பிரேவிஸ். அண்ட் கைக்வாட் இஸ் ரைட். bowlingல நமக்கு எக்ஸ் ஃபேக்டர் கிடையாது. அண்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பத்ரி 2-3 வாட்டி கைக்வாட் இதை பத்தி பேசிட்டாரு. ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் டெரிபிளி ஹாப்பி ஆக்ஷன்ல எப்படி எடுத்தாங்க பிளேயர்ஸ். ஏன்னா இது 2-3 வாட்டி சொல்லிட்டாரு அவரு. பட் இருக்கிறத வச்சுதான் நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். வேற ஒன்றும் செய்ய முடியாது இப்போதைக்கு. பட் எஸ், கேகேஆரோட அவங்க டெஃபினட்டா ஃபேவரிட்ஸ் இருப்பாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின், இது நீங்க கிரவுண்ட்ல இருந்தீங்க, இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, பஸ் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளி பெட்டர். அவர் சொன்னாரு, டாஸ்ல சொன்னாரா தோனி இஸ் வெரி க்ளோஸ் டு கமிங் பேக் அப்படின்னா எம்எஸ் வந்து டியூஸ்டே விளையாடுவாரா? இதுதாங்க மில்லியன் டாலர் கொஸ்டின். ஆக்சுவலி எம்எஸ் தோனி விளையாட போறாரா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வர போறாரா அப்படின்னு. பேட்டிங் ஆல்ரெடி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பட் டீம் மேனேஜ்மெண்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் நான் ஸ்ரீதரன் ஸ்ரீராம்கிட்ட கேட்டேன், அவர் கிரவுண்ட்ல இருந்தாரு, அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ஐ திங்க் டே பை டே அவங்க அசஸ் பண்றாங்க எம்எஸ் தோனி விளையாடுவாரா என்னன்னு. அப்புறம் ருத்ராஜும் சொன்னாரு, அவர் வந்து ஹோட்டல்ல இருக்காரு, எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. கிரவுண்டுக்கு வரமாட்டாரு எம்எஸ் தோனி. அந்த அட்டென்ஷன்லாம் ஏன் மேல வந்துடும் அப்படின்னு ஒரு ரீசன் எம்எஸ் தோனி கொடுக்குறாரு. பட் ஆக்சுவலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. பட் எம்எஸ் தோனி வந்தாருன்னா யார் இடத்துல வருவாரு பிரேத்தம்? அது ஒரு பெரிய கேள்வி. அது வேற இப்போ இதுவாயிட்டு இருக்குல்ல. டெஃபினட்டா ஐ திங்க் தட் இஸ் a million dollar question. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க இதான் பெஸ்ட் சிஎஸ்கே 11 பெஸ்ட் டீம்னு. இப்போ எம்எஸ் ரெடியா நம்மளே சொல்றோம். ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை தான் அது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. சரி, ஜஸ்ட் பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட் பிரீத்தம் வந்துட்டாரு ஃபிட். யார் இடத்துல வருவாரு? சத்தியமா தெரியல பத்ரி. தெரியல. வேற எனக்கு என்ன தோணுதுன்னா, வேற வழியே இல்லைங்க. ஐ திங்க் he has to come in place of சர்ஃப்ராஸ் கான். கரெக்டா? ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் வந்து எம்எஸ் தோனி வந்தாருன்னா அவர் தான் கீப்பர் அண்ட் சஞ்சு சாம்சன் will become the fielder. அண்ட் டவுன் தி ஆர்டர் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் வெளில போகணும். ஸோ ஐ திங்க் சர்ஃப்ராஸ் கான் will have to make way for எம்எஸ் தோனி. கரெக்டா இல்லையா? ஆமா, லாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா வேற யாரை நீங்க வெளில அனுப்ப முடியும்? அது ரொம்ப அன்பார்ச்சுனேட். ஏன்னா so far சர்ஃப்ராஸ் has been the most brightest spark in the teamல. 3 மேட்சும் சூப்பரா விளையாடிருக்காரு. அந்த ராஜஸ்தான் மேட்ச்ல ஒரு 18 ரன் அடிச்சாரு. லுக் குட். இதுல பஞ்சாபோட 33 of 11 balls, ஆர்சிபியோட ஒரு 50, அதுமே ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல. அவர் எந்த தப்பும் செய்யல பத்ரி. he doesn't deserve to be dropped. ஆனா அப்படி இவர் வரணும்னா வேற யார் மேலயும் கை வைக்க முடியாது. ஆல்ரெடி நீங்க பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா மேல கை வச்சிட்டீங்க, அவங்க டீம்ல இல்ல இப்போ. சோ சர்ஃப்ராஸ் மே பி த பலியாடு. இந்த மேட்ச்ல வேற செம்ம கேட்ச் ஒன்னு பிடிச்சாரு சர்ஃப்ராஸ் கான். செம்ம கேட்ச், பிரில்லியன்ட் கேட்ச். சோ இப்பதான் காம்பினேஷன் ஒர்க் ஆகுது. அப்படிங்கும்போது எம்எஸ் தோனி வந்தா யாரு வெளில போவாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. பட் பொறுத்து பார்ப்போம். நல்ல விஷயம் என்னன்னா, ஆன் த போர்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கேருந்து ப்ராபப்ளி நல்ல கிரிக்கெட் ஆடுவாங்களா? காலம் தான் பதில் சொல்லும். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பத்ரி. Thank you. See you guys with a lot more content from the IPL soon. Bye.